உடலில் நாடி நரம்பு ரத்தம் தசை அனைத்தையும் தூண்ட வைக்கும் 5 நிமிட யோகா. காலை எழுந்ததும் செய்தாலே போதும், ஆயுசு கெட்டி. ஒரே ஒரு சிறு யோகா பயிற்சி, அதுவும் வெறும் 5 நிமிடங்கள். இதை நாள்தோறும் செய்வதன் மூலம் உங்கள் உடலும் மனமும் ஒரு புதிய பாதைக்கு செல்கின்றது என்பதற்கான பல சாட்சிகள் இன்று உலகம் முழுவதும் உள்ள மருத்துவர்களும் ஆரோக்கிய ஆலோசகர்களும் தெரிவிக்கின்றனர். பொதுவாக யோகா என்றால் சிலருக்கு அது வயதானவர்கள் செய்யும் ஆன்மீக பயிற்சி போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் யோகா என்பது ஒரு வாழ்க்கை முறை. அது உடலை மட்டுமின்றி மனதையும் சீராக வைத்து நம் இயல்பான சக்திகளை விழித்தெழச் செய்கிறது. 5 நிமிட யோகா நிலைமையில் ஒருவர் சுவரின் எதிர்ப்புறம் தலையை தரையில் வைத்தபடி கால்களை நேராக மேலே 90 டிகிரி கோணத்தில் கால்களை சுவற்றின் மீது தூக்கி வைத்திருப்பார்கள். இதுவே விபரீத கரணி என்று அழைக்கப்படும் ஒரு யோகா முறை. இதை பற்றி சுவாரஸ்யமான தகவல்கள் என்னவென்றால், இது நம்முடைய உடலின் இயற்கை செயல்முறைகளை திரும்பி ஓடச் செய்யும். உதாரணமாக, நம்முடைய கால்கள் எப்போதும் கீழ்நோக்கி இருக்கிறது. ஆனால் இதில் கால்கள் மேலே செல்கின்றன. இதனால் இரத்த ஓட்டம் தலைக்கு அதிகமாக சென்று மூளை சுறுசுறுப்பாக்குகிறது, மன அழுத்தம் குறைகிறது, செரிமானம் மேம்படுகிறது. மேலும் இந்த நிலையில் இருக்கும் போது ரத்தம் சீராக உடலின் ஒவ்வொரு பகுதியையும் சென்றடைந்து உடல் உறுப்புகள் புத்துணர்ச்சி அடைகிறது. இந்த யோகா நிலையில் மூளை அதிக இரத்த ஓட்டத்தை பெறுகிறது. இதனால் நினைவாற்றல் மேம்படுகிறது, கவனம் கூடுகிறது. குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் நாள்தோறும் இதை செய்தால் மனதிற்கு அமைதி கிடைக்கிறது. மன அழுத்தம், சோர்வு, கவலை, தூக்கமின்மை, செரிமான கோளாறுகள் இவை எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு போன்று வேலை செய்கிறது இந்த விபரீத கரணி ஆசனம். நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இது ஏன் முக்கியம்? இது போன்ற ஆசனங்கள் நம் உடலில் உள்ள ஹார்மோன்களை சீராக செய்கின்றன. குறிப்பாக தைராய்டு, இன்சுலின் போன்ற ஹார்மோன்கள் சீராக செயல்படும்படி தூண்டுகிறது. இதனால் நீரிழிவு பாதிப்பு உள்ளவர்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கிறது. மேலும் கால்கள் உயரத்தில் இருப்பதால் வீக்கம், பாதங்களில் உள்ள வலி, சுணக்கம் போன்றவற்றை குறைக்கிறது. இது மிக எளிதான பயிற்சி. ஒவ்வொருவரும் தங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப மெதுவாக தொடங்கி நாள்தோறும் 2 நிமிடங்கள் முதல் 5 நிமிடங்கள் வரை இந்த பயிற்சியை செய்து வரலாம். மெதுவாக உடலே இந்த மாற்றத்திற்குள் செல்கிறது. யோகா என்பது உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது ஒரு மனப்பயிற்சி, ஒரு ஆன்மீக அனுபவம். நாள்தோறும் வெறும் 5 நிமிடங்கள் தான், ஆனால் அதன் தாக்கம் நாள் முழுவதும் உங்கள் செயல்பாடுகளில் காணப்படும். உங்கள் மூளை நன்றாக வேலை செய்யும், உங்கள் உடல் நிம்மதியாக செயல்படும், உங்கள் மனம் அமைதியடையும். நம் பாட்டி தாத்தாவுக்கு உடம்பு அவ்வளவு திடமாக இருந்தது ஏன் தெரியுமா? அவர்கள் இயற்கைக்கு நெருக்கமாக இருந்தார்கள். இன்றைய வாழ்க்கை முறையில் இந்த இயற்கையே மீண்டும் வாழ அழைக்கும் ஒரு அழைப்புதான் யோகா பயிற்சி.